பள்ளி சென்று படித்தாலே தீட்டு என்று சொன்ன காலத்திலேயே பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை கொடுத்ததே கிறிஸ்தவ அமைப்புகள்தான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள MCC பள்ளியில் 1974ஆம் ஆண்டு படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளால் வெற்றி பெற்ற MCC பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தனது தந்தை படித்த பள்ளிக்கு வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், தமிழக முதலமைச்சரை உருவாக்கிய சிறப்பான பள்ளி இது எனவும் தெரிவித்தார். குலத்தொழிலை செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு ஒரு குரூப் டெல்லியில் சுற்றி கொண்டுள்ளது என்று கூறிய உதயநிதி, மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் திட்டமான விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அமல்படுத்த மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையில் இருக்கிற மாணவர்கள் படிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு சமூக நீதி மண்ணாக இருக்குன்னா அதுக்கு நீதி கட்சி, திராவிட இயக்கம் அரசியல் களத்தில் செஞ்ச பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேல்நிலைப் பள்ளி மாதிரியான கல்வி நிறுவனங்கள் கல்வி தளத்தில் செஞ்ச பங்களிப்பு மிக மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாது. அதாவது ஒரு காலத்தில் படித்தாலே தீட்டுன்னு சொன்ன காலத்தில் நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகளை திறந்துவிட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. அதனால தான் இப்போ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றலான்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி, அப்பா என்ன வேலை பார்த்தாரோ தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.